Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய வாட்ஸ்அப்ல சூப்பரான ஒரு அப்டேட் அண்ட் ஃபியூச்சர் வந்து பார்க்கலாம். அதாவது சூப்பரான ஒரு ட்ரிக்கை வந்து பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வந்து வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக ஒரு கான்டெக்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த கான்டெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ கான்டெக்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். கான்டெக்ட் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து நீங்க நிறைய மெசேஜஸ் அண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் நீங்க வந்து ஷேர் பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டைமிங்ல ரிமைண்ட் பண்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக வந்து ரிமைண்டர் அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்த மெசேஜ் மேல வந்து நான் கிளிக் பண்றேன். இந்த மெசேஜ் மேல கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு மேல டாப் ரைட் சைடுல 3 டாட் வந்து வரும். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து பாருங்க ரிமைண்ட் மீ சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ரிமைண்ட் மீயை வந்து கிளிக் பண்ணுங்க. ரிமைண்ட் மீயை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு பாப்பப் வரும். இப்போ இதுல வந்து பாருங்க இதுல இன் 2 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ் சொல்லிட்டு இதுல வந்து 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து 2 ஹவருக்கு அப்புறம் வந்து கரெக்டா 2 ஹவர் கழிச்சு உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுமா, 8 ஹவர் கழிச்சு ரிமைண்ட் பண்ணுமா, 24 ஹவர்ஸ் கழிச்சு ரிமைண்ட் பண்ணுமா சொல்லிட்டு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க செட் பண்ணோம் அப்படின்னா கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இதுல வந்து பாருங்க கஸ்டம் சொல்லிட்டு இருக்கு. கஸ்டம் வந்து இருக்கு. கஸ்டம் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கஸ்டம் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ கஸ்டமா ஒரு டேட்டை நீங்க செலக்ட் பண்ணிட்டு அந்த டைமிங் வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து ஒரு டேட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு டேட்டை செலக்ட் பண்ணிட்டு ஓகே வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கிறேன். அதில் நெக்ஸ்ட் கொடுத்துட்ட பிறகு ஒரு டைமிங் வந்து கேட்குது. இப்போ வந்து பாருங்க 8:26 ஆகுது. நான் வந்து இப்போ 8:29க்கு வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ 8 வந்து 29க்கு நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நைட் டைம் அப்படின்றதால பிஎம் நான் செட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து 29 செட் பண்ண செட் ரிமைண்டர் சொல்லிட்டு இருப்பாங்க. இது வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, செட் ரிமைண்டர் கொடுத்துறேன். இப்போ நான் வந்து பாருங்க இந்த மெசேஜ்க்கு நான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், மச்சான் மறக்காம என்னோட மேரேஜ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மெசேஜ். இது வந்து நான் ரிமைண்ட் பண்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். கரெக்டா 8:29க்கு வந்து ரிமைண்ட் வந்து பண்ணும். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபீச்சர் எதுக்காக பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களை ஏதோ ஒரு பார்ட்டிக்காக இருக்கட்டும் அல்லது எதுனா செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருக்கட்டும் உங்களை இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னா 1 வீக்குக்கு முன்னாடியோ அல்லது 1 மந்த்துக்கு முன்னாடியோ உங்களை இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னா இது போல ரிமைண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இது வந்து எந்த விஷயத்துக்காக வேணால் நீங்கள் வந்து ரிமைண்டர் செட் பண்ணலாம். அது உங்களுடைய மெசேஜஸ் பொறுத்து, உங்களுடைய இன்ஃபர்மேஷனை பொறுத்து. இப்போ இது போல நீங்கள் வந்து அந்த மெசேஜை நீங்கள் வந்து ரிமைண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு டேட் அண்ட் டைம் கொடுத்து கரெக்டாக அந்த டேட் அண்ட் டைமில் வந்து வாட்ஸ்அப் வந்து ரிமைண்ட் பண்ணும். இப்போ அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்ட் பண்ணும். அதாவது உங்க ஃப்ரெண்ட் வந்து கூட்டிருப்பாங்க, மச்சான் எனக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ்லாம் வந்துடான்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு கரெக்டாக அந்த டைம்ல ரிமைண்ட் பண்ணும்போது ஓகே இப்போ வந்து எனக்கு வந்து இந்த டைம்ல என் ஃப்ரெண்டோட மேரேஜ், என் மச்சானோட மேரேஜ், நான் வந்து இந்த டைம்ல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிமைண்டரை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்களே மறந்து போனாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்ட் பண்ணி விட்டுரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து பாருங்க 8:27 ஆகுது. கரெக்டாக 29 அப்போ நான் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக வந்து காமிக்கிறேன். இப்போ நான் இந்த பேஜ் விட்டு நான் பேக் போயிடுறேன். ஹோம் பட்டன் கிளிக் பண்ணி பேக் போயிட்டு நம்ம டோட்டலாக கேன்சல் பண்ணிடலாம். இந்த பேஜை ரிமூவ் பண்ணிட்டேன். வாட்ஸ்அப் அப்படின்ற பேஜை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அந்த 29 வரும்போது உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். அது வந்து எப்படி வாட்ஸ்அப் வந்து ரிமைண்ட் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு வந்து லைவாக காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8:29 ஆயிடுச்சு. கரெக்டாக வந்து பாருங்க ரிமைண்டர் வந்து காமிக்குது பாருங்க மேலே. இப்போ ரிமைண்டர் சொல்லிட்டு மேலே வந்து வந்துடும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும். இப்போ மேலே இருந்து கீழே இழுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த டாப்ல வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்கும். இதில் வந்து உங்களுடைய ரிமைண்டரும் வந்து இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதுல வந்து பாருங்க ரிமைண்டர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் ரிமைண்டர். இது வந்து இது போல நோட்டிஃபிகேஷன் மாதிரி டாப்ல மட்டும் தான் காமிக்கும். நீங்க வாட்ஸ்அப் குள்ள போனா உங்களுக்கு வந்து காமிக்காது. ஜஸ்ட் இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ரிமைண்ட் வந்து பண்ணும் வாட்ஸ்அப். ஓகே, இப்போ நீங்க வந்து இதை நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ரிமைண்டர் சொல்லிட்டு இருக்கு பாருங்க, இந்த நோட்டிஃபிகேஷன் மேல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மெசேஜ் மேல கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த ரிமைண்டர் மேல கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ அந்த அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆகி உங்களுக்கு வந்து காமிக்கும் அந்த மெசேஜ். ஓ, நம்ம ஃப்ரெண்ட் வந்து இந்த டைம்ல வந்து நமக்கு மேரேஜ் இன்வைட் வந்து பண்ணியிருக்கான். ஓ, இந்த டேட்ல வந்து நமக்கு ஃப்ரெண்டோட மேரேஜ் போல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக ஞாபகம் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த மேரேஜை நீங்க வந்து அட்டன் பண்ணுவீங்க. நான் வந்து மேரேஜ்னு சொல்லிட்டு உதாரணத்துக்காக சொல்றேன். நீங்க எந்த விஷயத்துக்காக வேணா இது போல நீங்க வந்து ரிமைண்டரை செட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்காக வந்து பாருங்க சூப்பரான ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்துட்டாங்க, ரிமைண்ட் மீன் சொல்லிட்டு. ஓகே, இப்போ நீங்க வந்து ஒரு மெசேஜை மட்டும் கிடையாது, நீங்க வந்து ஒரு வீடியோ இமேஜ் கூட வந்து ரிமைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த இமேஜ்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இமேஜ் நான் செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப் ரைட் சைடு 3 டாட் இருக்கு, கிளிக் பண்ணிட்டு ரிமைண்ட் மீ சொல்லிட்டு இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இதில் 2 ஹவர்ஸ் இருக்கு, இது வந்து கிளிக் பண்றேன். 2 ஹவர் நான் செலக்ட் பண்ணும்போது ரிமைண்டர் செட் சொல்லிட்டு வந்துடும். இப்போ இதில் வந்து பாருங்க இந்த இமேஜுக்கு வந்து ரிமைண்டர் வந்து செட் ஆயிடும். ரிமைண்டர் செட் ஆகும்போது கீழே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் மாதிரி வந்து கீழே வந்து காமிக்கும், அந்த பெல் ஐக்கான் வந்து காமிக்கும். ஓகே, இது போல ரிமைண்டர் செட் பண்றது வந்து இது போல மெசேஜுக்கு மட்டும் கிடையாது. இப்போ கீழே பாட்டம்ல கால்ஸ் சொல்லிட்டு இருப்பேன், கால்ஸ் வந்து கிளிக் பண்றேன். கால்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். கால்ஸ் கிளிக் பண்ணிட்டு பிறகு இப்போ வந்து நீங்க கால்ஸுக்கு கூட ரிமைண்டர் வந்து பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு கால்
ஒருத்தவங்க கால் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு பிறகு மேலே வந்து பாருங்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் வந்துருக்கும், ரிமைண்டர் ஐக்கான், இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணும்போது இப்போ ரிமைண்ட் மீன் சொல்லிட்டு இப்படி வந்து வந்துடும். இப்போ அதே போலவே இப்போ 2 ஹவரா 8 ஹவரா 24 ஹவரா இல்லை கஸ்டமாக கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். கஸ்டமாக செட் பண்ணிட்டு உங்களுக்கான ஒரு டைம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு டைம் வந்து செட் பண்ணிக்கிறேன். இது போல டைம் செட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இப்போ அந்த இதை கூட அந்த கால் ஹிஸ்ட்ரியை கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரிமைண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டைமில் வந்து கால் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கால் ஹிஸ்ட்ரி கூட அந்த கான்டாக்டை கூட நீங்கள் வந்து ரிமைண்ட் பண்ணிக்கலாம். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஓகே, இந்த ஃபீச்சர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ண அந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.